Hello friends, Farm House in മറ്റൊരു എപ്പിസോഡിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. ഇന്ന് ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പരിചയപ്പെടുത്തുന്നത് വെറൈറ്റി ആയിട്ടുള്ള നാച്ചുറൽ ഫാമാണ്. അതിനുവേണ്ടി ഞങ്ങൾ നിൽക്കുന്നത് കോയമ്പത്തൂർ സൂളൂരിലാണ്. സൂളൂർ എയർപോർട്ടിനടുത്തുള്ള ഒരു സ്ഥലത്താണ് ഇവരുടെ ഫാം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. വീടിനടുത്തുള്ള കുറച്ച് ഏക്കർ സ്ഥലത്തിലാണ് ഇവർ ഫാം കൃഷി ചെയ്യുന്നത്. ഫാം കൃഷി എന്ന് പറഞ്ഞാൽ വെറൈറ്റി ആയിട്ടുള്ളൊരു ഫാം കൃഷിയാണ്. കോഴിയാണ്, അതായത് നമ്മുടെ അവിടുത്തെ അസിൽ കോഴി, ഇവിടുത്തെ നാട്ടുകോഴി. പിന്നെ നമ്മുടെ അവിടുത്തെ കരിങ്കോഴി അതും ഇവിടെ ഫാമിങ് ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പോൾ എന്താ പറയുക, നമ്മുടെ അവിടുത്തെ കാണുന്ന പോലെ ഒരു ഫാമല്ല ഇത്. ശരിക്കും പറഞ്ഞാൽ ഒരു നാച്ചുറലായിട്ട് വളർത്തുന്ന ഒരു ഫാമാണ്. ഇംഗ്ലീഷ് മരുന്നായിട്ട് ഇവിടെ ഒന്നും കൊടുക്കുന്നില്ല. ഇവിടെ കൊടുക്കുന്നത് ഫുൾ നാച്ചുറലായിട്ടുള്ള ഫുഡും നാച്ചുറലായിട്ടുള്ള മെഡിസിനും മാത്രമാണ് ഇവിടെ കൊടുക്കുന്നത്. ഒരുപാട് കൂടുതൽ പറയുന്നില്ല. ഇവിടുത്തെ വിശേഷങ്ങൾ നേരിട്ട് കാണാം. അപ്പോൾ നേരെ നമുക്ക് വീട്ടിലേക്ക് കിടക്കാം. இது கடக்நாத் கோழிங்க, பெருஞ்சத கோழின்னு சொல்லுவாங்க. இதனுடைய எலும்பு, ரத்தம், சதை எல்லாமே கருப்பாக இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதனுடைய முட்டை நாட்டுக்கோழி முட்டையை விட 4 மடங்கு சத்து அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் இதை விரும்பி வாங்குறாங்க. ஒரு முட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது 1 வருஷமான கோழி, சேவல் கோழி இல்லை, இது சேவல் 1 வருஷமானது. இது ஒரு 2 கிலோ வெயிட் வரும். கிலோ 600 ரூபா ரேஞ்சு கொடுத்துருக்கோம். இது கடக்நாத்லேயே பெட்டக்கோழி. இது வந்து மாதம் ஒரு 25 முட்டை கொடுக்குறோம். முட்டை 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது கடக்நாத் கோழி முட்டை. இது நாட்டுக்கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது. பார்த்தா முட்டையில் எந்த வித்தியாசம் தெரியாது. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது, சத்து அதிகமாக இருக்குது. ஒரு முட்டை 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். இது நாட்டு சேவல், சண்டைக்கு போகிற சேவல், சண்டை சேவலுங்க. இது ஒரு 4 கிலோ வரும். இது 1.5 வருஷமான சேவல். இது இன்னும் ஒரு 3500 4000 ரூபா வரைக்கும் போகும். இங்கே நாட்டுக்கோழியில் பெட்டக்கோழி ஒயிட் கலராக இருக்குது. ஆனால் பிராய்லர் கோழி மாதிரி இருக்குது, ஆனால் பிராய்லர் கோழி கிடையாது. இது நாட்டுக்கோழி. இது வந்து உங்களுக்கு 14 முட்டை 16 முட்டை ஒவ்வொரு கோம்புக்கு வைக்கும். எல்லாமே முட்டையை 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கோழி கிலோ 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நாட்டுக்கோழி பெருவடை குஞ்சு, தூய அசல் பெருவடை. இது வந்து 1 மாதத்து குஞ்சு. இந்த குஞ்சு 170 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு வருஷம் வளர்த்தோம்னா 4 கிலோ 3.5 கிலோ அளவுக்கு ஒரு சேவை குஞ்சாக இருந்தால் 3500 ரூபா 4000 ரூபாய்க்கு போகும். வெட்டைக்கோழி இருந்தால் 1500 ரூபா வரைக்கும். இதெல்லாம் நாட்டாட்டு குட்டிங்க, 1 மாதம் 1.5 மாதமான குட்டிங்க. எல்லாம் பால் குடிச்சிட்டு இருக்குது. ஒரு 3 மாதமானால் நல்லா மேவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு பால் குடிக்கிறத நிறுத்திடுது. இது கிலோ 500 ரூபா ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ வருங்க. 3 மாதங்கிற போது உங்களுக்கு ஒரு 15 கிலோ வந்துடுங்க. இது நாட்டாடு, தலைச்சேரி ஆடு ரெண்டுமே இருக்குதுங்க. இது ஆடு கிலோ 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோங்க. இது நாட்டுக்கோழியில் பெட்டக்கோழி. ஒரு சேவலுக்கு நாம் 6 கோழி வரைக்கும் வச்சுக்கலாங்க. இது வந்து
1.25 வருஷமான கோழி. இது ஒரு கோம்புக்கு 14 முட்டை 16 முட்டை கொடுக்கும். இதுக்கு வந்து நாங்கள் இங்கிலீஷ் மருந்து எதுவும் கொடுக்கறதில்ல, எல்லாமே இயற்கையான முறையில் தான் வளர்த்துறோங்க. இதுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நாங்கள் மஞ்சத்தூள், வேப்பெண்ணெய், கருப்பட்டி தண்ணி, துளசி பவுட்ரு இது மாதிரி கொடுத்து தான் வைத்தியம் பண்ணிக்கிறேங்க. இது கடக்நாத் குஞ்சுங்க. இது 2 மாதத்து குஞ்சு. இது ஒரு குஞ்சு 300 ரூபா வரைக்கும் வருங்க. இது நாட்டுக்கோழிலேயே பெருவடை கோழி. இது சண்டைக்காக வளர்த்துற கோழிங்க. இது பெரிய கோழி ஆகும்போது ஒரு கோழி 5 கிலோ வரைக்கும் வருங்க. ஒரு சேவல் 5 கிலோ. இப்போ எவ்வளோ வருது சார் இது இப்போ இது வந்து ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வருங்க. இது 1 வாரத்து குஞ்சுங்க. இதில் வந்து நாட்டுக்கோழி குஞ்சு. இந்த குஞ்சு ஒரு குஞ்சு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுலேயே கடக்நாத் குஞ்சு 1 வாரத்து குஞ்சு 70 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. வணக்கம் சார். வணக்கம். பூபதிங்க. இங்கே இயற்கை நாட்டுக்கோழி பண்ணையை இங்கே சூலூர் பக்கத்தில், ஏர்போர்ட் பக்கத்தில், செங்கத்துறையில் நடத்திட்டு இருக்கோம். கோயம்புத்தூர். இங்கே நாட்டுக்கோழி மட்டும்தானே இருக்குது? இங்கே நாட்டுக்கோழி இருக்குது சார், கடக்நாத் கோழி இருக்குது, நாட்டு ஆடு இருக்குது, തലച്ചേരി ആട് இருக்குது, നാട്ടു മാടുകൾ കൂടെ വെച്ചിരിക്കും. കോയമ്പത്തൂർ സൂളൂർ എന്ന സ്ഥലത്താണ് ഇവിടെ ഉള്ളത്, ഈ സ്ഥലമുള്ളത്, ഈ ഫാമുള്ളത്. ഇവിടെ നാട്ടുകോഴി, അതായത് നമ്മുടെ അസീൽ കോഴി, സാധാരണ അസീൽ കോഴി എന്ന് പറയും നമ്മുടെ നാട്ടിൽ, കൊത്തുകോഴി, പോരുകോഴി, അതുമാണുള്ളത്. അതും ആട്, നാട്ടാടാണ് ഇവർ വളർത്തുന്നത്. അതുകൂടാതെ തന്നെ കരിങ്കോഴികളും വളർത്തുന്നുണ്ട്. ഇവരെല്ലാം ഇവിടെ തന്നെ സെയിൽ ചെയ്യുന്നുണ്ട്. സെയിൽ எல்லாமே பண்ணல, இங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். சேல் உண்டு சார், சேல் உண்டு. நாட்டுக்கோழி ஒரு 600-700 கோழி வச்சுருக்கிறேங்க. கடக்நாத்தில் ஒரு 300 கோழி வச்சுருக்கோம். ஒரு 60-70 ஆடு வச்சுருக்கோம். வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? வியாபாரம் பரவாயில்ல சார், மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இயற்கையான முறையில் வளர்த்துறதுனால மக்கள் விரும்பி வந்து வாங்குறாங்க. வந்து நாங்கள் வந்து பிராய்லர் கோழி வந்து அதிகமாக மெடிசன் இருக்கிறனால அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, எங்கள் ரிலேட்டிவ்களுக்கு, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்கணும், நாட்டுக்கோழி கொடுக்கணும், நாட்டு மாட்டு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலிக்காக ஆரம்பித்தோம். மறுபடி அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்கள் குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்கள் சொந்த பந்தங்களுடைய ரிலேட்டிவ்ங்களுக்கு குழந்தைகளுக்காக கொடுத்துட்டு இருந்தோம். இது எல்லோரும் விரும்பி வந்து கேட்டதுனால இதை செய்யுங்க, எங்களுக்கு முட்டை கொடுங்க, எங்களுக்கு கோழி கொடுங்க, ஆட்டுப்பால் கொடுங்க, மாட்டுப்பால் கொடுங்க அப்படின்னு வந்து எல்லோரும் விரும்பி கேட்டதுக்காக இதை நாங்கள் விரிவுபடுத்திக்கிறோம். லாப நோக்கமாக செய்யலை, ஒரு ஒரிஜினல் பால், முட்டை, இறைச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எவ்வளோ ஏக்கரில் சார் இது நாங்கள் ஒரு 3-4 ஏக்கரால் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க, சுற்றி எல்லாமே வலை போட்டிருக்கோம். கோழி இயற்கையாக அது மேய்ஞ்சிது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இயற்கையாக மேய்ஞ்சி. இது இப்போ നമ്മൾ ഈ കോഴി നാട്ടുകോഴി വളർത്തുന്നതിനാல அது என்ன நோய் எல்லாமே வருதில்ல, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? நான் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மாதத்து வரைக்கும் கவனமாக பார்க்கணும். குஞ்சுகளை அம்மா வருங்க, அம்மா வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வேப்பிலையும் மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த அம்மைக்கு போடுறோம். அதுபோக டாக்டர் சொல்கிற மருந்தை கொடுக்குறோம், டாக்டர் வச்சுருக்கோம். சளி பிடிக்கும் அதிகமாக. சளி எதனால் பிடிக்குன்னா தண்ணி, சுத்தமான தண்ணி கொடுக்கணும். தண்ணி மாறிச்சுனாலும் சளி பிடிக்கி. இந்த பனி காலத்தில் பனிப்படாமல் அது இருக்கிற செட்டுகளில் நைட்டுக்கு அது தங்கக்கூடிய செட்டுகளுக்கு சுற்றியும் பனி உள்ளே போகாமல் கவர் பண்ணிடுவோம். பனியில் விடக்கூடாது. தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கொடுக்கணுங்க. அப்படி சளி பிடிச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் அதிகமாக கொடுப்போம், மஞ்சத்தூள் தண்ணி கொடுப்போம். சளி வந்துட்டு என்னென்னா வெங்காயம் கொடுத்தோம், சின்ன வெங்காயம் கொடுத்தால் கண்ட்ரோல் ஆகுங்க. அதே மாதிரி சளியோ அம்மையாக வந்துட்டால் அந்த கோழியவோ அந்த குஞ்சையவோ இந்த கோழிகள் கூட சேர்த்து வைக்கக்கூடாது. அதை எடுத்து தனிமைப்படுத்திடணும். அதை பிரித்து வச்சு ஒரு வாரத்துக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முழுமையாக குணமான பிறகு இந்த கோழிகளோடு சேர்த்தணும். இல்லைன்னா ஒரு கோழிக்கு வந்த நோயானது சளியோ அம்மையோ மற்ற கோழிகளுக்குள்ள ஈஸியாக பரவிடும். அது நீங்கள் சளி வருதுன்னு தெரிஞ்சால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தலை வீங்கு. முதல்ல 1 நாள் 2 நாள் தலை வீக்கமாக இருக்குது. தலை வீக்கமாக இருந்தாலும் சளி பிடிக்கிறதுக்கான அறிகுறி. அடுத்தது கண்ணு வீங்கு, கண்ணு மூடு. கடைசியில் பார்த்தா கண்ணே சுத்தமாக வீங்கி கோழி குறுகி உட்காந்துரும், ஆக்டிவாக இருக்காது, மேவெடுக்காது. மற்ற கோழியிலேருந்து தனியாக ஒதுங்கி போய் தனிமையாக நிற்கி. நம்ம தலை வீங்கும் போது அதை
கோழி பிடிச்சி தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சீக்கிரம் குணமாயிடும். அது முத்திடுச்சுன்னா நோய் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு அது டைம் எடுக்குது ரெடி பண்ணுறது. ഇപ്പോൾ ഇവർ പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ കോഴികൾക്ക് അസുഖം വരാൻ ചാൻസ് ഉണ്ട്. അതായത് ഈ ചളി, അതായത് നമ്മുടെ അവിടെ പറഞ്ഞാൽ കഫക്കെട്ട്, അല്ലെങ്കിൽ പനി, അല്ലെങ്കിൽ ഈ വസൂരി പോലുള്ള അമ്മ അങ്ങനെയുള്ള അസുഖമാണ് ഇവർക്ക് സാധാരണ ഈ കോഴികളിൽ വന്ന് കണ്ടുവരുന്നത്. അപ്പോൾ ഇതിനുള്ള ട്രീറ്റ്മെൻറ്റ് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇവർ ചെയ്യുന്നത് ഈ വേപ്പിൻ്റെ ഇല, മഞ്ഞൾ രണ്ടും കൂടിയിട്ട് മിക്സ് ചെയ്തിട്ടാണ് ഈ വസൂരി എന്ന അസുഖത്തിന് കൊടുക്കുന്നത്. നാട്ടുവൈദ്യമാണ് അധികം സ്വീകരിക്കുന്നത്. കുറുകൽ, ജലദോഷം എന്നിട്ടുള്ള അങ്ങനെ വരുന്ന ഈ അസുഖത്തിന് ഇവർ ചെയ്യുന്നത് ചെറിയുള്ളി, തുളസിയും കൂടുതലായിട്ട് ചേർത്തിട്ട് കൊടുക്കുന്നതാണ് ഇവരുടെ ട്രീറ്റ്മെൻറ്റ് എന്ന് പറയുന്നത്. പ്രധാനമായിട്ട് ചെയ്യേണ്ട കാര്യം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ അസുഖം വന്ന കോഴികളെ വേഗം മാറ്റി വയ്ക്കാം. മാറ്റി വെച്ചതിന് ശേഷം നമ്മൾ ട്രീറ്റ്മെൻറ്റ് ചെയ്ത് ഓക്കെ ആയതിനു ശേഷം മാത്രം வேறு கோழிகளப்பம் விடாவுன்னு கூடிയാണ് இவர் പറയുന്നത്. நாட்டுக்கோழின்னா அது வந்து இயற்கையாகவே சண்டை குணம் மிக்கது. ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு ஒரு சேவல் இருந்தால் அதுக்கு 6 கோழி வரைக்கும் வச்சுக்கலாம். அது ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு காயம் பண்ணிடும். அது உடம்புல கொஞ்சம் ரத்தம் வந்தாங்க கூட மற்ற கோழிக்கு அந்த ரத்தத்தை கொத்தி கொத்தி அந்த புண்ணை பெருசு பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கன்னா புண்ணு வந்ததுமே சின்ன காயமானது ரத்தம் வந்தெரிஞ்சாலே அந்த கோழியை எடுத்து தனிமைப்படுத்திடுவோம். தனிமைப்படுத்தி அதுக்கு மஞ்சத்தூளும் வேப்பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி அந்த காயமான இடத்துல ரத்தம் பட்ட இடத்துல வச்சுட்டு இருந்தோம்னா 3 நாள் வச்சுனா சுத்தமாக சரியாயிடும். இருந்தாலும் அந்த கோழி நம்ம 1 வாரம் தனிமைப்படுத்தி சுத்தமாக குணமான உறதை இந்த மற்ற கோழிகளோட சேர்த்தணும். ഇപ്പോൾ നാട്ടുകോഴി എന്ന് പറയുന്നത് കൊത്തുകോഴികൾക്ക് ഭയങ്കര കൊത്തുവാനുള്ള ടെൻഡൻസി കുറച്ച് കൂടുതലാണ്. അപ്പോൾ തമ്മിൽ ഈ കോഴികൾ കൊത്തുകൂടും. അപ്പോൾ ഈ കൊത്തുകൂടുമ്പോൾ ഏതെങ്കിലും കോഴികളുടെ ബ്ലഡ് വരിക അങ്ങനെ എന്തെങ്കിലും ചെയ്ത് മാറ്റി വെച്ചിട്ട് ഇവർ വേപ്പെണ്ണയും മഞ്ഞളും കൂടിയിട്ട് മിക്സ് ചെയ്തേക്കലാണ് ഇവരുടെ മരുന്നെന്ന് പറയുന്നത്. ഈ നാട്ടുകോഴിയുടെ മുട്ട അത് എവിടെ വിലക്ക് കൊടുക്കണം? 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கருங்கோழி முட்டை 20 ரூபாய்க்கு தராங்க. ஆமாம். டெலிவரி ஏதாவது செய்து கொடுக்குங்க? டெலிவரி இல்லை சார், இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற அளவுக்கு உற்பத்தி இல்லைங்க. முட்டை எல்லாமே முதல்ல புக் பண்ணிடுறாங்க. 20 முட்டை வேணும், 40 முட்டை வேணும்னு. அடை வைக்கிற முட்டை தானே? எல்லாமே அடையும் வைக்கலாம், நம்ம உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதாவது கடையில் போய் வாங்கினீங்கன்னா 6 ரூபா 7 ரூபாய்க்கெலாம் முட்டை கிடைக்கி நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி தருவாங்க. அது பண்ணையில் வளர்த்துற முட்டைகள். அதாவது வந்து அவங்க வந்து பண்ணையில் வந்து அதுக்கு வந்து கெமிக்கல் கலந்த உணவுகளை தருவாங்க. கம்பெனி பீடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தர்றதில்லை. நாங்கள் கொடுக்குறது எல்லாமே சோளம், கம்பு, நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, கீரை, வேலி மசாலு, சவுண்டால்னு சொல்லுவாங்க, சுவா புல், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகை இயற்கையான இலை தலைகளை கொடுக்குறோம் உணவு. கூட ராகி, சோளம், கம்பு, மக்காச்சோளம், கோதுமை, இந்த மாதிரி உணவுகளை கொடுக்குறோம். இயற்கையான முறையில் வளர்த்துறதுனால எங்களுக்கு வந்து ஒரு கோழி, நாட்டுக்கோழி ஒரு 3 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு 12 முட்டை 13 முட்டை தான் தரும். அது 1 மாதம் முட்டை வச்சதுமே கிறுக்கில் இருக்குது. கிறுக்குன்னு சொன்னால் அது வந்து அந்த அடையில் இருக்கிற டைம் 1 மாதத்துக்கு இருக்குது. மறுபடியும் 1 மாதம் கழிஞ்சு தான் அது சேவல் சேரும். சேவலோடு சேர்ந்து அதை முட்டை வைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 20 நாள் ஆயிருங்க, 2 மாதம் போயிடும். மறுபடியும் அது முட்டை டெய்லி ஒரு நாளைக்கு 1 முட்டை வைக்கும். ஒரு 15 நாளைக்கு முட்டை வைக்கிற டைம். அப்போ பார்க்கும்போது ஒரு கோழி ஒரு 2.5 அல்லது 3 மாதம் எடுக்கும். ஏதோ ஒரு 12-13 முட்டை கொடுக்குறது. ஆனால் நீங்கள் பண்ண கோழி அப்படி இல்லைங்க. 3 மாதம் சேர்ந்தாத்த 12 முட்டை 13 முட்டை 14 முட்டை கிடைக்கும். அதுலேயும் 1 முட்டை 2 முட்டை டேமேஜ் ஆயிடும், கோழியை கொத்திடும். நாங்கள் அப்பப்போ அதை பார்த்து எடுத்து வைக்குவோம். அதனால் 20 ரூபாய்க்கு கொடுத்தாலுமே எங்களுக்கு கட்டுப்படியாகாது. ஒரிஜினலாக நாட்டுக்கோழி முட்டை, தூய நாட்டுக்கோழி முட்டை, இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. ஆமாம், அதனால் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. അപ്പോൾ സാർ നമ്മൾ ഈ കരിങ്കോഴിയുടെ പ്രത്യേകത എന്തൊക്കെയാണ്? അതായത് கருங்கோழி சொல்கிறீங்க, அதாங்க இது கருங்கோழிங்கிறது வந்து நாட்டுக்கோழி விட சத்து அதிகமானது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானது. இது வந்து இது முட்டை 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். கோழி எடுத்துட்டால் கிலோ 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நாட்டுக்கோழியும் கிலோ 600 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோங்க. கருங்கோழியில் எலும்பு, ரத்த, சதை எல்லாமே கருப்பாக இருக்குது. பார்க்குறக்கு கருப்பாக இருக்குது, ஆனால் வந்து சத்து அதிகம், அதனுடைய சுவையும் அதிகமாக இருக்குது. மக்கள் இப்போ விரும்பி நிறைய சாப்பிட்றாங்க. நாங்கள் அது வந்து குஞ்சாங்கூட கொடுக்குறோம். கடக்நாத் குஞ்சுன்னு சொல்லுவோம், நீங்கள் கருங்கோழின்னு சொல்லுவீங்க. கேரளாவில் கருங்கோழின்னு சொல்லுவாங்க. சில பக்கம் கரிஞ்சத கோழின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். இது வந்து பூர்வீகம் வந்து மத்திய பிரதேசம்னு சொல்கிறாங்க. அங்கிருந்தால் வந்திருக்கு. இப்போ எல்லா பக்கம் வளர்த்துறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறனால இது மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இது வந்து குஞ்சு வந்து 1 வாரத்து குஞ்சு 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 1 വീക്കിൽ ഒരു കരിങ്കോഴിയുടെ കുട്ടി വന്നിട്ട് ഇവർ 70 രൂപയ്ക്കാണ് കൊടുക്കുന്നത്.
நாட்டுக்கோழி குஞ்சு ஒரு வாரத்து குஞ்சு 1 வீக் குஞ்சு வந்து 100 ரூபாய்க்கு தர்றோம். ஒரிஜினல் പെരുവട കുഞ്ച്. അതായത് കൊത്തുകോഴി ഒരു വീക്കിൽ ഒരു കുട്ടീൻ്റെ വില വന്നിട്ട് 100 രൂപയാണ് ഇത് കൊടുക്കുന്നത്. இங்கே முதல்லையே புக் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு 100 குஞ்சு 50 குஞ்சுன்னு சொல்லி எத்தனை குஞ்சு வேணுமோ. ஒரு மாதம் ஆகிய குட்டிக்கு எவ்வளோ வரும்? ஒரு மாதம் ஆன குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு ஒரு மாதத்து குஞ்சு வருங்களா. அந்த ஒரு வாரத்து குஞ்சுக்கு மேலே ஒரு நாளைக்கு 2 ரூபா சேர்த்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து அதில் ஒரு மறுபடியும் ஒரு 50 ரூபா சேரும். 130 ரூபா 140 ரூபா ரேஞ்சு கொடுக்கலாங்க. ഒരു മാസമായ അസീൽ കോഴികൾക്ക് ഒരു 130 രൂപയാണ് ഒരു വില പറയുന്നത്. ആടിൻ്റെ കാര്യം ஆடு வந்துங்க கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறோமுங்க. கிடாயும் வாங்குறாங்க, வளர்த்துறவங்களுக்கு பெட்டை குட்டிகளும் வாங்குறாங்க, ஆடாகவும் வாங்குறாங்க. கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சேவல் கோழி எல்லாம் ஒரே விலைக்கு தான் தர்றாங்க. கிலோ ரேட்டு தானுங்க. 1 கிலோ 600 ரூபா. வேக்சின் பார்த்தாங்க, அந்த சொட்டு மருந்தெல்லாம் இருக்குங்க. 6வது நாள் 8வது நாள் 12வது நாள் அந்த மருந்துக்கு கொடுக்குறோம். மேலே பெருசாகிட்டால் அதுக்கு வந்து டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மருந்து தவிர்த்துறோம். இயற்கையான முறையிலே பண்ணிக்கிறோங்க. நம்ம இந்த கோழி வளர்த்தோணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல வந்து நம்ம கோழி வளர்த்துற இடத்த சுற்றியும் வலை போடணும். டைமண்ட் வலை. முதல்ல நாய் பூனை இதெல்லாம் உள்ளே வரக்கூடாது. பெருக்கான் பருந்து வந்து குஞ்சுகள் எடுத்துகிட்டு போயிரு. பருந்து இதெல்லாம் வராத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணணும். அதுக்காக சுற்றி வலை போடணும். ரெண்டாவது நாம் பகல் பூரா இயற்கையாகப்படி கோழி மேய்ஞ்சிட்டு நைட் நேரத்தில் கோழி வந்து ஒரு செட்டு போட்டுக்கணும். ஒரு 20க்கு 16 40க்கு 30ங்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த செட்டுக்குள்ளே வந்து நைட்டு தங்குற மாதிரி பண்ணிக்கணும். செட்டில் கோழி கீழே இல்லாமல் மேலே இருக்கிற மாதிரி நம்ம மூங்களோ குச்சிகளை வச்சு உயரமாக கட்டிக்கணும். அதில் தான் நைட்டு ஏறி அது உயரமாக தான் உட்காரு, நிலத்தில் உட்காராது. அது இயற்கையாக மேலே வந்து உட்கார்றது அதுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு அது நினைக்குது, அது உணருது கோழி. அதனால் அந்த மாதிரி நம்ம அதை செஞ்சுக்கணும். இப்போ வெய்ய காலத்தில் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி செட்டை வச்சுக்கணும். இந்த மாதிரி பனி காலத்துக்கு குளிர் வராமல் சுற்றியும் நாம் ஏதாவது படுதாக கட்டிக்கணும். நாங்கள் சண்டைக்கெல்லாம் விடுறதில்ல. அந்த சண்டைக்கு வளர மாதிரி கோழியில் வந்து வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் எந்த கோழியாக தான் கொடுக்குறாங்க. சண்டைக்கு தனியாக கோச்சிங் கொடுக்குறது கிடையாது. சண்டைக்கான பயிற்சிகள் நாங்கள் தர்றது கிடையாது. அந்த மாதிரி ரக கோழிகளை வச்சுருக்கோம், வளர்த்துறோம், கேட்குறவங்களுக்கு தர்றோம். அதே மாதிரி நாம் கோழி அடையிற கூண்டை வாரத்தில் ஒரு தடவை சுத்தம் பண்ணிடணும். அது அந்த எச்சம் அதிகமாக தேங்கினா அதிலிருந்து ஒரு சுமல் வரும். சுமல் வந்தால் பாம்புக வரும். அதனால் நம்ம அந்த இடத்த வந்து எப்பவுமே வாரத்துக்கு 2 தடவை சுத்தம் பண்ணி அதுக்கான கிருமி நாசினியை தொளித்து சுத்தமாக வச்சுருந்தோம்னா கோழிகளுக்கு நோய் வரதை தடுக்கலாம். இங்கே பொரிச்ச குஞ்சுக்கு தான். ஆமாம், நாங்கள் வந்து இந்த பண்ணையை ஆரம்பிக்கிற போது ஒரு 10 கோழி தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி இந்த 10 கோழியிலிருந்து 600-700 கோழி உருவாக்கியிருக்கோம். 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷமாக இந்த பண்ணையை நடத்திட்டு இருக்கோம். வீக்லி ஒரு 30-40 கிலோ எங்களுக்கு சேல் ஆகுது. ஆமாங்க. முட்டை டெய்லி ஒரு 50-60-70 முட்டை 100 முட்டை வரைக்கும் சேல் ஆகுது. இப்போ வந்து இந்த பண்ணையில் முட்டை இவ்வளோ கிடைக்குன்னு நமக்கு தெளிவாக சொல்ல முடியாதுங்க. இது என்ன ஆகுதுங்கன்னா, வெய்ய காலத்துக்கு வெயில் அதிகமாகிட்டால் முட்டை கம்மியாயிடும். 200 முட்டை வந்துட்டு இருக்குது. திடீர்னு அந்த 200 முட்டை 40 முட்டையாக குறையும். ஏன்னா வெயில் அதிகமாகும் போது கோழி அது உடம்புக்கு தேவையான சத்தை நிறுத்திக்கி, அது உடம்புக்கு தேவையான சத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது முட்டையாக வெளியே கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 150 கிராம் முட்டை வருதுன்னா அந்த 150 கிராம் சத்து அதுக்கு அதிகமாக உடம்புல இருந்தால் மட்டும்தான் எடுக்கும். பனி காலத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக முட்டை கம்மியாகிக்கும். ஏன்னா பனி காலத்துக்கு கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்காக கோழிக்கு சத்து அதிகமாக தேவை அந்த பனியை சமாளிக்கிறதுக்காக. அதனால் பனி காலத்தில் முட்டை கம்மியாயிடும். 400-200 முட்டை 150 முட்டை வந்துட்டு இருக்குது. திடீர்னு 40 முட்டையாக மாறிடுது. என்னென்னா வெய்ய காலத்துக்கு மாறு, பனி காலத்துக்கு கம்மியாகு. ரெண்டாவது அதுக்கு சாப்பாடு சத்தான சாப்பாடு கிடைக்கலனாலும் முட்டை கம்மியாகுது. கோழிங்கிறது வந்து எப்பவுமே ஒவ்வொரு டீமாக இருக்குங்க. ஒரு 6-7-8 கோழி ஒரு சேவல், அது ஒரு டீம். அந்த டீமோட கோழிக்கிட்ட வேறு சேவல் வந்தாலும் அந்த டீமுக்குள்ளே வேறு சேவல் வந்தாலும் இந்த சேவலுக்கு கோபம் வந்துடும். அந்த டீம் லீடருக்கு சண்டைக்கு போயிடுவாங்க, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவாங்க. ஆனால் சண்டை போடும்போது 2 சேவலும் எதுவுமே சண்டையை நிறுத்தாது. அது கோபம் அதிகமாகி சண்டை போட்டுகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று சோர்வாகி காயமாகி இறக்குற வரைக்கும் கூட சண்டை போடும். நாம் தான் சண்டை இல்லாமல் பார்த்து அதை நாம் தனித்தனியாக வச்சுக்கணும். முதல்ல குறைஞ்ச முதலீடை போடணும். முதலீடு அதிகமாக போடவே கூடாது. சின்ன லெவலில் ஒரு 20 கோழி 30 கோழி 40 கோழி குஞ்சுகளாக வாங்கி அதுலேருந்து நாம் டெவலப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நாம் சம்பள ஆளுகள் அதிகமாக உள்ளே வச்சு வேலை பார்க்கக்கூடாது. நாமளே வந்து உள்ளே இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் இதில் வீட்டில் வேலை கம்மியாக இருக்கிறவங்க லேடிஸுங்க, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க ஒரு பொழுதுபோக்காக இதை பண்ணணும். பொழுதுபோக்காக பண்ணும்போது நம்ம உடனடியாக நம்மளுக்கு லாபம் வராது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம பண்ணும்போது தான் ஒரு டெய்லி ஒரு 10 கிலோ 5 கிலோ விற்கிற லெவலுக்கு வருங்க.
ஆனால் இயற்கையாக பண்ணும்போது இதுக்கு நல்லா கிராக்கி இருக்குது. நாங்கள் இது ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்த முதல்ல 350 ரூபாய் ஆச்சு, 400 ரூபாய் ஆச்சு. இன்றைக்கி 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 600 ரூபாய்க்கும் கோழி எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. முதல்ல முட்டை பார்த்தா 10 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் 15 ரூபாய் ஆச்சு, 20 ரூபாய் ஆச்சு. இன்றைக்கி 25 ரூபாய்க்கு முட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் கூட நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. கூட 2 ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தான் நடத்துகிறோம். 4 பேர் உள்ளே இருந்து தான் நாங்கள் நடத்துகிறோம். இது நாட்டுக்கோழி விரும்பி வாங்குறவங்க நாட்டுக்கோழி விரும்பி வாங்குறாங்க. கருங்கோழி வந்து நாட்டுக்கோழிங்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் பூர்வீகமாக பல வருடங்களாக இருக்கிறனால மக்கள்கிட்ட நாட்டுக்கோழிங்கிறது மனசில் இடம் பிடிச்சிருச்சு. கடக்நாத் கோழிங்கிறது இப்போ மத்திய பிரதேசத்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கு. அது சில இடங்களில் மட்டும் இருந்தது. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்கிறது மக்கள் மத்திக்கு இல்லை இப்போ தான் போயிட்டுருக்கு. இப்போ வாங்கி சாப்பிட்றாங்க. கடக்நாத் கோழி இன்னும் எல்லாருக்கிட்ட போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்குது. ஆடு பரம்பரையாக எல்லாருமே வளர்த்திட்டு இருக்கிறதுனால ஆடு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க, வாங்குறாங்க. ஆட்டுப்பால் நிறைய கேட்குறாங்க. எங்களால் கொடுக்க முடியல. 1 லிட்டர் பால் 300 ரூபா வரைக்கும் போகுது. அதே மாதிரி இந்த ஆட்டினுடைய புழக்க வந்து நிறைய அந்த ஏலக்காய், சீரகம், இந்த பணப்பயிர் பண்ணுறாங்களே விவசாயிங்களுக்கு நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது ஒரு சின்ன சிமெண்ட் ஒரு 50 கிலோ மூட்டை 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஆட்டு புழக்க இங்கேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க வேஸ்ட்டு. அப்புறம் இந்த கோழி எருவும் இங்கே விவசாயத்துக்கு நிறைய வாங்குறாங்க. அதெல்லாம் போயிடுது. ஒன்றும் அதுக்கான மருந்து கொடுக்குறோம். சில நேரத்துக்கு ஆடு மேவெடுக்காது. மேவெடுக்கன்னா ஏதாவது தேவையில்லாத செடிகளை அதுக்கு சேராத சாப்பிட்டுட்டா வயிறு உப்பீருன்னு சொல்லுவாங்க, உப்பசமாயிருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கடல் எண்ணெய் கொடுத்தாலும் அந்த வயிறு லூஸ் ஆயிரு. சரி, அதுக்கு என்ன பிரச்சனை அடிக்கடி வரும்னா லூஸ் மோஷன் ஆகு. இல்லைன்னா சில நேரத்துக்கு வயிறு உப்பிட்டு வெளியே போகாது. இந்த மாதிரி ஆகு. சளி பிடிக்கு. இந்த மாதிரி சின்ன இது வருங்க. ரெண்டாவது அடிக்கடி அது தடுப்பூசி வருஷம் ஒருக்கா ஆட்டுக்கு டாக்டரை வச்சு நம்ம பார்த்துக்கணும். வருஷம் ஒருக்கா தடுப்பூசி கொடுத்துருவோணும். பிபிஆர்னு ஒரு இது இருக்குங்க. அதுக்கு நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி கொடுத்துருவோணும். இல்லைன்னா அது ஒரு ஆட்டுக்கு வந்துட்டால் எல்லா ஆட்டுக்கு பண்ணையில் இருக்கிற அத்தனை ஆட்டுக்கு பரவிடு. அதை நாங்கள் கவனமாக பார்க்கணும். அது வந்து இங்கே பொரிச்ச குஞ்சுக்கு தான் நம்ம குஞ்சுகளை வந்து முதல் 15 நாளைக்கு தாய் கோழி கூட விட்டு தான் எடுக்கணும். நிறைய கோழி இருக்கனால தாய் கோழியோட எங்களால் விட்டால் சண்டை போட்டுக்குது. ஒரு கோழியினுடைய குஞ்சு இன்னொரு கோழி கிட்ட போனால் அந்த கோழி கொத்திடுது. கொத்திச்சுன்னா கோழி குஞ்சை இறந்துடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், குஞ்சுகளை பூரா எடுத்து தனியாக ஒரு ரூமில் வச்சுக்கிறோம். 10க்கு 10 ரூமில் லைட் சூடு, அதாவது நம்ம ஒரு 40 வாட்ஸ் 60 வாட் பல்ப் போட்டு அந்த லைட் சூடில் ஒரு குளிர்காலமாக இருந்தால் 15 நாளைக்கு அந்த லைட் சூடு 85 டிகிரி அந்த ஹீட்டில் வச்சுருக்கணும். வெய்ய காலமாக இருந்தால் ஒரு 8 நாள் 9 நாள் 10 நாள் வச்சுருந்தாலே போதும். இந்த ஹீட்டில் வச்சுருக்கணும். மறுபடியும் அதை எடுத்து நம்ம அந்த ரூம்லேருந்து எடுத்து ஓப்பனாக வலை கட்டியிருக்கிற கூண்டுக்கு மாற்றிக்கலாம். மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் நம்ம அது தண்ணி மேவு இதெல்லாம் சுத்தமாக கொடுத்து க்ளீனாக வச்சுருக்கணுங்க. நோய் வராமல் பார்க்கணும். நோய் வந்தால் அந்த குஞ்சு எடுத்து தனிமைப்படுத்தணும். அம்மை நோய் வந்துச்சுன்னா அது கண்ணில் வீங்கியிருக்கு, தலையில் வீங்கியிருக்கு, மூக்கிலெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன புருடாக கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருந்தால் அந்த குஞ்சு எடுத்து நம்ம தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியான உரத்தை அந்த மற்ற குஞ்சுகளோடு சேர்த்தணும். நம்ம அதை எடுத்து தனிமைப்படுத்த விட்டோம்னா அந்த அம்மையானது வந்து அங்கே இருக்கிற அத்தனை குஞ்சுகளுக்கும் பரவிடு. மறுபடியும் நம்ம அதை குணப்படுத்த முடியாத லெவலுக்கு போயிருங்க. அதே மாதிரி சளியும் அதே மாதிரி தாங்க. ஒரு குஞ்சுக்கு வந்தாலே நம்ம அந்த கொரன்னு அந்த அதனுடைய சவுண்டே மாறுங்க. அந்த மாதிரி மாறும்போது நம்ம சளி பிடிச்சிக்குன்னு தெரிஞ்சு தலை வீங்கி இருந்தாலோ இல்லை அதுக்கு வேறு ஏதாவது சோம்பலாக குறுகி இருந்தாலோ அதையும் நம்ம எடுத்து தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடியான வரதை அதோட சேர்த்தோணுங்க. நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபா, கடக்நாத் கோழி முட்டை 20 ரூபா. அதே மாதிரி நாட்டுக்கோழி குஞ்சு 1 வீக் 1 வாரத்தை குஞ்சு வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கடக்நாத் கோழி குஞ்சு 1 வாரத்தை குஞ்சு 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த குஞ்சு எல்லாம் பண்ண புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய எங்கள் கிட்ட வந்து வாங்குறாங்க. ஆனால் குஞ்சு திடீர்னு வந்து அவங்க 200 குஞ்சு 300 குஞ்சு கேட்டால் எங்களால் கொடுக்க முடியறதில்ல. முதல்லையே அவங்க புக் பண்ணணும். புக் பண்ணாங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் டைமில் அவங்க சொன்ன டேட்டுக்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துட்றோம். டெலிவரி இல்லை, இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் கிட்ட வாங்கிட்டு போய் நிறைய பேர் பண்ண வச்சு நடத்துகிறாங்க. நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களோட தொடர்பில் இருக்காங்க. அதே மாதிரி கோழி உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகிட்டா கிலோ 600 ரூபாய்க்கு, நாட்டுக்கோழியும் 600 ரூபா, கடக்நாத் கோழியும் 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆட்டுக்குட்டிகளாக வந்து ஒரு 3 மாதத்து குட்டி കൊടുக்குறோம். கிலோ 500 രൂപയ്ക്ക് കൊടുക്കുറോ. വളപ്പുക്കും വാങ്ങാറാങ്ക, ഇറച്ചിക്കാകും വാങ്ങാറാങ്ക. ഹലോ ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ ഏവർക്കും ഈ വീഡിയോ ഇഷ്ടമായെന്ന് വിചാരിക്കുന്നു. കോയമ്പത്തൂർ സോളൂർ എന്ന് പറഞ്ഞിട്ടുള്ള സ്ഥലത്താണ് ഈ ഫാം സ്ഥിതി ചെയ്യുന്നത്. വേണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവരുടെ നമ്പർ ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ കൊടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ കോൺടാക്റ്റ് ചെയ്യാവുന്നതാണ്. ഇവിടെ വന്ന് കളക്ട് ചെയ്യണം, ഇവർ ഡെലിവറി ചെയ്യുന്നില്ല എന്നാണ് പറഞ്ഞത്. ഫാമിംഗ് ചാനൽ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമാണെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, വീഡിയോ ഷെയർ ചെയ്യുക, നിങ്ങളുടെ കൂട്ടുകാരിലേക്ക് എത്തിക്കുക. അടുത്തൊരു വീഡിയോയുമായിട്ട് അടുത്തൊരു ദിവസം കാണാം. അതുവരെ ഷോർട്ട് ബ്രേക്ക്.